ஹாய், இது டே 1 2026 ஏப்ரல் 15. இன்றைக்கு நான் என்ன பண்ணேன், என்ன விஷயங்களை என்னோட டயட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த சேனல் முழுக்க முழுக்க என்னோட ஸ்லோ க்ரோத், அதில் ஏதாவது இம்பேக்ட் வருதா அப்படின்றத பார்க்குறதுக்காகத்தான். இதோட பேர் மை கிரேசி ஜேர்னல். பிகாஸ் எனக்கு உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணுற நேரம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லானா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகத்தான். அலாமெல்லாம் வச்சு எழும்புறது என்னவோ 10 மணிக்கு தான். அண்ட் எழும்பிட்டு நான் வாக் பண்ணி ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். இன்றைக்கு சாப்பிட்றதுக்காக நான் ரெடி பண்ண முதலே டார்கெட் 2 லிட்டர்ஸ் வாட்டர் நான் குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி, வளமையாக நான் தண்ணியே குடிக்கிறத மறந்து கனகாலமாக போயிட்டு 1 கப்போ 2 கப் தண்ணி அதுவும் சாப்பிட்டா மட்டும் குடிக்கிறது. ஸோ இனி 2 லிட்டர்ஸ் தண்ணி கட்டையும் குடிக்கணும். அதுக்கு தான் இந்த 500 மில்லிலிட்டர் போத்தல். அதுக்கு பிறகு சாப்பாட்டில் ஏதாவது ஒரு காய்கறி வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கு வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ நானே ரெடி பண்ணிட்டேன். லக்கிலி எனக்கு கிடச்சிருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா டைம் போயிட்டுது, 12 மணி ஆயிட்டு. ஸோ லஞ்சே எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இரவு சமைச்ச கொஞ்சம் கறி வச்சுருந்தாங்க. நியூ இயர் அப்படின்றபடியால் கொஞ்சம் நிறையவே சாப்பாடு மிஞ்சி இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சின்ன சம்பல் மாதிரி ஒரு சாப்பாடு செய்வாங்க எங்களை வீட்டை, அதையும் எடுத்துட்டு சோறை நான் பாதியாக குறைச்சிட்டேன். வளமையாக நான் எடுக்கிற அளவை விட பாதியாக குறைச்சிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்றதால நான் எனக்கு தேவையான அளவை கையாலே எடுத்து போட்டுட்டு பார்த்தேன். 12:15. ஸோ சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு நடையை போட்டு வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்தேன். ஒரு 1000 ஸ்டெப் எட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு எனக்கு படிக்கிற வேலைகள் கொஞ்சம் இருந்தது. நானும் நிறைய ஜாப் தேடி கொண்டிருக்கிறேன். இப்போ சில கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் வருது. ஸோ அந்த எக்ஸாமுக்காகத்தான் நான் இப்போ படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். படிக்கும்போதே அம்மா தேங்காய் பூரான்னு தந்தாங்க. அதை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு சின்ன செஸ் விளையாடினேன். அதில் தோத்துட்டேன். பட் நல்லா இருந்தது கம்ப்யூட்டரோட விளையாடுறது. பிறகு ஒரு வாழைப்பழம் கிடைச்சிது, அதையும் சாப்பிட்டாச்சு. இடையிடையே படித்தேன். ஓரளவு டீசெண்டான டைமே படித்து 75 கேள்விக்கு மேலே டார்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். அண்ட் அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை நல்லா குடிச்சிட்டு பார்த்தா திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, பசியை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு. திருப்பி சாப்பிட்டதுக்காகவே நல்லா நடந்து ஒரு 7K அளவுக்கு நான் ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு திருப்பி படித்தேன். பார்த்தா நான் உண்மையாகவே நல்லா படிச்சிருக்கிறேன். வளமையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் படிக்கிறதுக்கான எனர்ஜி இருந்தாலுமே ஓவர் திங்க் பண்ணிவிட்டு படிக்க மாட்டேன். பட் இப்போ படிச்சிருக்கிறேன். பிறகு டின்னர் எடுத்தேன். டின்னரும் கடும் ஹெவி. அடுத்த நாள் இந்த சாப்பாட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு தோணுது. பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்னோட பெட்டுக்கு வந்துட்டேன். இன்றைய நாளில் நடந்த விஷயங்களை நோட் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் ஒரு புக் படிச்சுட்டு இருந்தேன்னா அதை விட்டுட்டு கனகாலமாக புக்கை திறந்தே பார்க்குறதில்ல. ஸோ இன்றைக்கு நான் ஃபைனலி அதை ஓப்பன் பண்ணி ஒரு பேஜ் படிச்சிருக்கிறேன். ஒரு பேஜ்ன்றது எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். பிகாஸ் நான் தொடவே இல்லை கொஞ்ச நாளாக. ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்க்குற நேரம் இந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஒரு சில ரைட்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு என்னோடய ஜேர்னல் கடும் ஹெவி டேஸில் இப்படி தான் சிம்பிளாக நான் என்ன செய்தேன்ன்றது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது யூடியூப்பில் பார்த்து தான் இந்த சிஸ்டமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஈஸியாக என்ன செய்தேன் நான் அப்படின்றத ஜெலோ கலர்லையும் செய்யாதத பர்பிள்லையும் கலர் பண்ணிடுவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது எல்லாமே ஜெலோ ஆகணும். அண்டு இது வரைக்குமே எதுவுமே செய்யாமல் சோம்பலாக கிடந்த நான் எப்படி எனர்ஜியாக செய்கிறேன் அப்படின்றது தான் இதில் முக்கியமான டாஸ்கே. நான் செய்யக்கூடிய ஒரு மேக்சிமம் எல்லாம் செய்யக்கூடிய நாட்களும் இருந்தது. ஆனால் எதுவுமே செய்யாமல் கிடந்த நாட்களும் இருந்தது. ஸோ அப்படி ஒரு சைக்கிளாக அது போய்கொண்டு இருக்குது. ஒரு சைக்கிளிங் செய்கிற மாதிரியே போய்கொண்டு இருக்குது. ஓடுறேன் பிறகு விழுறேன், திருப்பி ஓடுறேன், திருப்பி விழுறேன். ஸோ அந்த சர்க்கிளை உடைச்சிட்டு எல்லாத்தையும் கன்சிஸ்டன்சியாக செய்யணும் அப்படின்றதான் என்னோட ஒரே ஒரு லட்சியம்.
எந்த பெரிய ஒரு லட்சியமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம எடுத்து வைக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸில் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு நான் நிறைய இடத்துல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணக்குள்ளே பார்த்துருக்குறேன். பட் அது சரியென்று தெரிஞ்சாலும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் இந்த சேனலில் நான் செய்ய போகிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்ன செய்தேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ராக்டிக்கலாக, ஸ்லோவாக, ரியாலிட்டியாக ஒரு பிஸி ஷெட்யூலில் எங்களோட லைஃப்பில் இதெல்லாம் சாத்தியப்படுமா இல்லையான்றத என்னோட சேர்ந்து இந்த சேனலில் நீங்களும் ஒரு ஜேர்னி மாதிரி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட சஜஷன், மோட்டிவேஷன் எல்லாம் எனக்கு வேணும். அதே மாதிரி நான் பிழைகள் எதுவும் செய்தால் அதை கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ஓப்பனான ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கணும். நாங்கள் சேர்ந்தே லேர்ன் பண்ணி க்ரோ ஆகணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஆசை. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிக்கும், பெருசாக முடிப்போம். ஓகே, குட் நைட், தேங்க்யூ.